அனைத்து மாணவர்களுக்கும் மீண்டும் இந்த வகுப்பிற்கு வரவேற்கின்றேன். இப்பொழுது நாங்கள் பகுதி 1 பி பாட்டை அவதானிப்போம். அதில் பாடசாலை நூலகத்தில் 9/4 பங்கு பாட புத்தகங்களும், அப்போ 9/4 பங்கு பாட புத்தகங்கள் இருக்கின்றது. அதே போல 1/3 பங்கு கதை புத்தகங்களும், 1/3 பங்கு கதை புத்தகங்கள் இருக்கின்றன. எஞ்சியவை வேறு வகையான புத்தகங்களும் ஆகும். பாட புத்தகங்களும் கதை புத்தகங்களும் நூலகத்தில் உள்ள மொத்த புத்தகங்களின் என்ன பின்னமாகும்? பாட புத்தகங்களும் கதை புத்தகங்களும் நூலகத்தில் உள்ள மொத்த புத்தகங்களின் என்ன பின்னம் என கேட்கப்படும் போது, அந்த 9/4 அந்த 3/1 நாங்கள் கூட்டுதல் வேண்டும். 9க்கும் 3க்கும் போமசி 9. எனவே இங்கு 4 சக இந்த 9 நாங்கள் 3 பெருக்குதல் வேண்டும். ஆகவே தொகுதி எண் 1 3 பெருக்கும் போது 3. ஆகவே இது 9/7. பாட புத்தகங்களும் கதை புத்தகங்களும் 2/5 அல்ல. இது பாட புத்தகங்களும் கதை புத்தகங்களும் 3500 எனில் நூலகத்தில் உள்ள மொத்த புத்தகங்களின் எண்ணிக்கையை காண்க. இந்த 9/7 பங்கு தான் 3500 புத்தகங்கள். அப்ப 9/7 தர மொத்த புத்தகங்கள் சமன் அது 3500. மொத்த புத்தகங்களின் எண்ணிக்கை தான் எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே மொத்த புத்தகங்கள் இந்த 3500 9 பெருக்கி 7 பிரிக்க வேண்டும். 3500 7 பிரிக்கும் போது 500, 500 9 பெருக்கும் போது 4500 புத்தகங்கள், 4500 புத்தகங்கள் மொத்தமாக இருக்கும். அடுத்த வினா, வேறு வகையான புத்தகங்களின் எண்ணிக்கையை காட்ட செவ்வக உருவை பயன்படுத்துக. இந்த செவ்வக உருவில வேறு வகையான புத்தகங்களை குறித்து காட்டட்டுமாம். அவதானித்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள். இதில் பாட புத்தகங்களும் கதை புத்தகங்களும் 9/7, பாட புத்தகங்களும் கதை புத்தகங்களும் 9/7. வேறு வகையான புத்தகங்கள் என்பது 9/2 ஆக இருக்கும். அதை நாங்கள் ஒரு செவ்வகத்துல குறித்து காட்ட வேண்டும். எவ்வாறுண்டா, இவ்வாறு ஒரு செவ்வகத்தை நீங்கள் வரைந்து, செவ்வகமோ சதுரமோ பிரச்சனை இல்லை, அதை 9 சம பிரிவுகளாக பிரிக்க வேண்டும். அவ்வாறு பிரித்துக் கொள்ளுங்கள். 9 சம பகுதியாக பிரிக்க வேண்டும். அதில் 9/2 பங்கை அவ்வாறு நிலத்திக் கொள்ளுங்கள். 9/2 பங்கை அவ்வாறு நிலத்திக் கொள்ளுங்கள். நிலத்தி இதை அம்புக்குறியினை இட்டு இப்படி, இது வேறு வகையானவை அல்லது வேறு வகையான புத்தகங்கள், வேறு வகையான புத்தகங்கள் என அவ்வாறு எழுதிக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான். இதுதான் இந்த வரிப்படம் மூலம் நாங்கள் குறித்து காட்டுவது. அடுத்தது பி பாட்டை அவதானிங்கள். அதில் வர்க்கமூலம் 15 பெருமானத்தை முதலாம் தசமத்துக்கு அண்ணளவாக தருக. இது வர்க்கமூலம் 15. இது அடுத்து வரும் 2 நிறைவர்க்க எண்களுக்கு இடையில் இருக்கும். பெரியது 16, சிறியது 9. ஆகவே வர்க்கமூலம் 9 பெருமானம் 3, வர்க்கமூலம் 16 பெருமானம் 4. ஆகவே இந்த வர்க்கமூலம் 15 என்பது 3க்கும் 4க்கும் இடையில் இருக்கும். இப்பொழுது எதற்கு கிட்டவாக இருக்குதுன்னு நாங்கள் அவதானிக்க வேண்டும். இந்த 15க்கும் 16க்கும் இடையில் வித்தியாசம் 1, 9க்கும் 15க்கும் இடையில் வித்தியாசம் 6. ஆகவே எங்க வித்தியாசம் குறைவாக இருக்கிறதோ அதற்கு கிட்டவாகத்தான் இந்த வர்க்கமூலம் 15 பெருமானம் இருக்கும். அப்ப வர்க்கமூலம் 15 பெருமானம் 4ற்கு கிட்டவாக இருக்கும். 4ற்கு கிட்டவாக இருக்கும் என்றபடியினால் நாங்கள் அண்ணளவாக பெருமானங்களை போடுதல் வேண்டும். இப்ப 3.9 வரலாம், அல்லது 3.8 வரலாம், அல்லது 3.7 வரலாம். இந்த 3.9 எனும் போது நாங்கள் 3.9 வர்க்கத்தினை பார்க்க வேண்டும். 3.9 வர்க்கம், 3.8 வர்க்கம், 3.7 வர்க்கம் எது கிட்டவாக இருக்கிறதோ அதுதான் எங்களுக்கான பெருமானமாக இருக்கும். 3.9 வர்க்கம் என்பது 39. அப்ப 30 சக 9 முழுவதின் வர்க்கம் என்ற மாதிரி யோசியுங்கள். 30 வர்க்கம் 900. இது ரெண்டையும் பெருக்கும் போது 270. 39 பெருக்கும் போது 270. அதன் 2 மடங்கினை நாங்கள் போட வேண்டும், 540. 9 வர்க்கம் 81.
ஆகவே இது 1 8 4 12 9 5 14 15 1521. அப்ப இது 15.21. அடுத்தது 38. ஆகவே 30 சக 8 என போட்டுக்கொள்வோம். அதன் வர்க்கத்தை கண்டுபிடிப்போம். ஆகவே 30 வர்க்கம் 900. 30 8ஆல பெருக்கினா 240. ஆகவே 240 3 24 240. அதின் 2 மடங்கு 480. 8 வர்க்கம் 64. ஆகவே இது 4 8 மாறும் 14 1 மிகுதி. ஆகவே இங்கும் 14 14.44. அப்ப இந்த ரெண்டில் ஒன்றுதான் விடையாக இருக்கும். 3 தசமங்களை நாங்கள் பார்க்கவே தேவையில்லை. 15க்கும் இதுக்கும் வித்தியாசம் 0.21. 15லும் பார்க்க 0.21 அதிகம். இது 15லும் பார்க்க 0.56 குறைவு. 15லும் பார்க்க 0.56 குறைவு. அப்ப இதுல சிறிய பெருமானம் என்பது 0.21. ஆகவே 15ற்கு கிட்டிய பெருமானம் 15.21. 15.21. ஆகவே இந்த 3.9 தான் வர்க்கமூலம் 15 பெருமானமாக இருக்கும். ஆகவே இந்த 3.9 தான் எங்களுக்கு தேவையானது. ஆக நீங்கள் கீழே விடையாக ஆகவே வர்க்கமூலம் 15 சமன் 3.9 என எழுதிக் கொள்ள வேண்டும். இப்பொழுது அதிலிருந்து வர்க்கமூலம் 15 பெருமானம் 3.9 என கண்டிருக்கின்றோம். அதிலிருந்து வர்க்கமூலம் 60 பெருமானத்தை காண்க. இந்த வர்க்கமூலம் 60 என்பதை நாங்கள் எழுதலாம். கவனித்துக் கொள்ளுங்கள். 60ஐ முதன்மை காரணிகளால் வகுத்து பாருங்கள். 2ஆல் வகுக்கும் போது 30, மீண்டும் 2ஆல் வகுக்கும் போது 15. ஆகவே இந்த இரண்டையும் பெருக்கும் போது 4. அப்ப 4 தர 15 தான் 60. அப்ப 15 நாங்கள் 4 தர 15 என அவ்வாறு எழுத முடியும். அப்ப இதை நாங்கள் தனித்தனியாக வர்க்கமூலம் 4 வர்க்கமூலம் 15 என எழுத முடியும். வர்க்கமூலம் 4 என்பது 2 தர வர்க்கமூலம் 15. இப்பொழுது 2 தர வர்க்கமூலம் 15க்கு 3.9 நாங்கள் கண்டபடியே பிரதியிடுவோம். இதை பெருக்கி விடும்போது 7.8. 7.8 தான் வர்க்கமூலம் 60 பெருமானமாக இருக்கும். இப்பொழுது இரண்டாவது வினாவினை அவதானிப்போம். அதில் ஒரு பயிர்ச்செய்கை நிலத்தை தயார்படுத்த 6 மனிதர்களுக்கு 5 நாட்கள் தேவைப்படும். அப்ப அந்த பயிர்ச்செய்கை நிலத்தை தயார்படுத்துவதற்கு தேவையான மனித நாட்களை காண்பதற்காக 6 மனிதர்களுக்கு 5 நாட்கள் தேவைப்படும். ஆகவே 6 தர 5 தான் மொத்த வேலையின் அளவு. அவ்வேலைக்காக ஒருவருக்கு செலவாகும் நாட்களின் எண்ணிக்கையை காண்க. ஒரு மனிதனுக்கு எத்தனை நாட்கள் தேவை? நேர்மாறு விகித சமன் இது. ஆகவே x சமன் 6 5ஆல் பெருக்கும் போது 30 நாட்கள் தேவை. ஆக ஒரு மனிதனை நாங்கள் பயன்படுத்தி இருந்தால் அதுக்கு 30 நாட்கள் எடுத்திருக்கும். இப்பயிர் நிலத்திலும் 3 மடங்கு பெரிய நிலத்தை 9 நாட்களில் தயார்படுத்த அவசியமான மனிதர்களின் எண்ணிக்கையை காண்க. இந்த பயிர்ச்செய்கை நிலத்துக்கே எங்களுக்கு 30 மனித நாள் வேலை தேவைப்படுகிறது. இப்பயிர் நிலத்திலும் 3 மடங்கு பெரிய நிலம் என்றா 30 3 மடங்கான வேலையாக இருக்கும். அது 9 நாட்களில் தயார்படுத்த, அதை 9 நாட்களில் தயார்படுத்த தேவையான மனிதர்களின் எண்ணிக்கை கேட்கப்படுகிறது. அப்ப இந்த நிலத்திலும் பார்க்க 3 மடங்கு பெரிய நிலம் என்றபடியினால் 30ஐ 3 நாள் பெருக்குதல் வேண்டும். அந்த அவ்வளவு வேலையையும் 9 நாட்களில் செய்து முடிக்க எத்தனை மனிதர்கள் தேவை? இதிலிருந்து எக்ஸினை காணும் போது 30ஐ 3 நாள் பெருக்கும் போது 90, அதனை 9 நாள் வகுக்க வேண்டும். ஆகவே 10 மனிதர்கள் தேவை. 10 மனிதர்கள் தேவை. மேல் இந்த 2ஆம் பகுதி சரியா இதுல வரணும். 2ஆம் பகுதி அது மேல் 2ஆம் பகுதியில் குறிப்பிட்ட வேலையை நிறைவு செய்வதற்கு ஒருவருக்கு நாட்கூலி 1200 என. வேலை ஆட்களுக்கு செலவாக மொத்த கூலி எவ்வளவு? இதுல 30 தர 3 90 மனித நாள் வேலை இருக்குது. அந்த 90 மனித நாள் வேலையையும் ஒரு மனிதன் செய்வானாக இருந்தால் 90 நாட்கள் எடுக்கும். ஆகவே ஒரு நாளைக்கு 1200 ரூபாய் கொடுக்க வேண்டும். ஆகவே
90 நாட்களுக்கும் எவ்வளவு கொடுக்க வேண்டும்? ஆகவே இதை 1200 பெருக்குதல் வேண்டும். மொத்த வேலையின் அளவு. அதுக்கு ஒரு மனிதனுக்கு 1200 ரூபாய் நாட்கூலி செலுத்த வேண்டும். ஆகவே மொத்தமாக எவ்வளவு நாட்கூலி செலுத்த வேண்டும் என காணுதல் வேண்டும். ஆகவே அதனை 1200 பெருக்குதல் வேண்டும். ஆகவே 90-னை 1200 பெருக்கிவிட்டால் எங்களுக்கு விடை ரூபாய் 108,000 108,000 ரூபாய் கூலியாக கொடுக்க வேண்டும். அடுத்தது 9 மனிதர்கள் 10 நாட்களில் செய்யும் வேலையை 9 மனிதர்கள் 10 நாட்களில் செய்யும் வேலையை 18 மனிதர்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? அப்ப 18 மனிதர்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? ஒரே வகையான கேள்விகள் திரும்ப திரும்ப வருது. இதுல இந்த எக்ஸை நாங்கள் காணும் போது இந்த 90-னை 18 பிரிக்க வேண்டும். ஆகவே 90-ஐ 18 பிரிக்கும் போது 5 நாட்களில் செய்து முடிப்பர். 5 நாட்களில் செய்து முடிப்பர். மூன்றாவது வினா. அதில் 15% ஆண்டு 15% ஆண்டு எளிய வட்டிப்படி 2 ஆண்டுகளில் திருப்பி செலுத்தும் ஒப்பந்தத்தில் ரமேஷ் ரூபாய் 30,000 கடனாக பெற்றார். 2 வருடங்களின் பின் கடனில் இருந்து விடுபட செலுத்த வேண்டிய மொத்த தொகையை காண்க. 2 வருட வட்டியோட சேர்த்து 30,000 கூட்டுதல் வேண்டும். ஆக 2 வருட வட்டியை நாங்கள் முதல் கண்டுபிடிப்போம். அது 100 மேல் 15 தர 30,000. இதுல 2 பூஜ்ஜியம், இங்க 2 பூஜ்ஜியத்தை வெட்டி விடுவோம். ஆகவே இது 1 வருட வட்டி. இது 2 வருட வட்டி என்ற இதை 2 பெருக்குதல் வேண்டும். இது 15 3 பெருக்கும் போது 4,500. அதனை 2 பெருக்கும் போது 9,000 ரூபாய். இதுதான் மொத்த வட்டி 2 வருடத்துக்கு. 2 வருடத்துக்கான மொத்த வட்டி. இப்ப 2 வருட இறுதியில் திருப்பி செலுத்த வேண்டிய தொகை என்றது முதலோட சேர்த்து வட்டியை கூட்ட வேண்டும். ஆகவே 30,000-உடன் சேர்த்து 9,000 கூட்ட வேண்டும். ஆகவே ரூபாய் 39,000. இப்பொழுது 1 வருட முடிவில் வட்டி செலுத்தப்படாமல் என்றால் 1 வருட முடிவில் வட்டி 4,500 ரூபாய் வந்திருக்கும். அந்த 4,500 ரூபாய் வட்டியை செலுத்தாமல் மேலும் ரூபாய் 20,000 கடனாக பெற்றார். ஏற்கனவே 30,000 ரூபாய் கடன். இதுல மேலும் 20,000 கடனாக பெற்றார். மேலும் 20,000 கடனாக பெற்றார். ரமேஷ் தற்போது 1 வருடத்துக்கு செலுத்த வேண்டிய வட்டி தொகையை காண்க. இப்ப அவற்ற மொத்த கடன் பணம் 50,000. மொத்த கடன் பணம் 50,000. ஆகவே 100 மேல் 15 தர 50,000. இதான் அவர் 1 வருடத்துக்கு இப்பொழுது செலுத்த வேண்டிய வட்டி. இங்கு 2 பூஜ்ஜியத்தையும் வெட்டுங்கள். 15 75. ஆகவே 1 வருடத்திற்கு 7,500 ரூபாய் இப்பொழுது வட்டியாக செலுத்த வேண்டும். அடுத்த கேள்வி. அதுல 2 வருடங்களில் கடனில் இருந்து விடுபட செலுத்த வேண்டிய மொத்த தொகையை காண்க. முதலாம் வருடத்திலே அவருக்கு வட்டியாக 4,500 ஏற்கனவே இருக்குது. இப்ப 2வது வருடத்திலே அவருக்கு வட்டியாக 7,500 ரூபாய் வந்திருக்குது. ஆகவே மொத்த வட்டி இப்பொழுது 4,500 சக 7,500. ஆகவே இது 12,000 ரூபாய் இப்பொழுது அவருடைய மொத்த வட்டி. அப்ப இப்பொழுது அவர் 2 வருடங்களின் இறுதியில திருப்பி செலுத்த வேண்டிய தொகை, கடனிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் திருப்பி செலுத்த வேண்டிய தொகை 50,000 முதல் இருக்கிறது. அதனுடன் அந்த 12,000 மொத்த வட்டியை செலுத்த வேண்டும். ஆகவே ரூபாய் 62,000 திருப்பி செலுத்த வேண்டும். அடுத்தது 2 வருட முடிவில் ரூபாய் 70,000 ரமேஷின் தந்தை அவனுக்கு கொடுத்தார். அப்பணத்தில் கடன் பணத்தையும் வட்டி பணத்தையும் செலுத்தி முடித்தான் எனின் மீதி பணம் முழு பணத்தின் அரைவாசி என காட்டுக. இது உள்ள மீதி பணம் முழு பணத்தின் என்ன பின்னம் அப்படி போட்டுக்கொள்ளுங்க. இதுல என்ன பின்னம், மீதி பணம் முழு பணத்தின் என்ன பின்னம் என்றா 70,000 தான் கொடுத்திருக்கிறார். அதுல அவர் 62,000 செலுத்தி இருப்பார். அப்ப எஞ்சியது 8,000. அது மீதி பணம் முழு பணம் என்றது 70,000 என்ன பின்னம் என்றால் 70,000 மேல் 8,000.
இதை சுருக்கி விட்டா சரி. அப்போ 70 மேல் 8 இதை இன்னும் வெளியே பின்னமாக்க வேண்டும். ஆகவே 2ஆல் சுருக்க முடியும். 35 மேல் 4 அவ்வளவுதான். அது கேள்வி பிழை இருக்கின்றது. அது 35 மேல் 4 என்று. நாலாவது வினாவினை அவதானிப்போம். நான்காவது வினாவில் நீளம் 40 மீட்டர் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. நீளம் 40 மீட்டர் தரப்பட்டிருக்கின்றது. அகலம் 20 மீட்டர் அதுவும் தரப்பட்டிருக்கின்றது. நன்னீர் மீன் வளர்ப்பிற்காக ஆறுகள் சமனான அரைவட்ட குளங்கள் 2 படத்தில் காட்டப்பட்டுள்ளது. 2 அரைவட்ட குளங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அந்த குளங்களுக்கு இடையிலான இடைவெளி 2 மீட்டர் என்று வரை தரப்பட்டிருக்கின்றது. செவ்வக நீளத்தின் சுற்றளவை காண்க. இலகுவானது. அது 20 சக 40 சக 20 சக 40 அல்லது வேறு முறைகளிலும் காணலாம், பிரச்சனை இல்லை. ஆகவே 120 மீட்டர். 20 சக 40 60 120 மீட்டர். அரைவட்ட குளம் ஒன்றின் பரப்பளவை காண்க. அரைவட்ட குளம் ஒன்றின் பரப்பளவு அவதானித்துக் கொள்ளுங்கள். இந்த அரைவட்ட குளத்துக்கு விட்டம் தான் 14 மீட்டர். விட்டம் 14 மீட்டர் என்ற ஆரை அதை 2ஆல் பிரிக்க வேண்டும். 7 மீட்டர் தான் ஆரை. அரைவட்ட குளம் ஒன்றின் பரப்பளவு தான் உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே 2இல் 1 தர பை ஆர் வர்க்கம். ஆகவே இதில் 2இல் 1 தர பைக்கு பதிலாக 22/7 ஆரைக்கு பதிலாக 7. அப்ப 7 தர 7 7இன் வர்க்கம் தானே. அப்ப இந்த 7ஐயும் சுருக்க முடியும். இந்த 2ஐயும் 22ஐயும் சுருக்கும் போது 11. ஆகவே இது 77 மீட்டர் வர்க்கம். அழகு முக்கியம் இங்கே. இப்பொழுது குளங்களுக்கு இடையிலான தூரம் 2 மீட்டர் எனின் செவ்வக வடிவ நிலத்தின் நீளப்பக்கமான எல்லைக்கும் குளத்திற்கும் இடையிலான தூரத்தை குறித்து காட்டுக. அதுல குறித்து காட்டினா சரி. அதுல கவனித்துக் கொள்ளுங்கள். இதுல இந்த நீளம் எவ்வளவு என்று கேட்கிறார்கள். இந்த நீளம் இது இந்த குளத்தில் இருந்து இந்த கரைக்குள்ள தூரம். இந்த நீளம் அல்லது இந்த நீளம் ஏதாவது ஒன்று. அதுல அவதானிங்கள் பிள்ளைகள். இதில் மொத்த நீளமே 20 மீட்டர். அதுல இருந்து இதில் இவ்வளவும் 7 மீட்டர், இவ்வளவும் 7 மீட்டர். அதோட இந்த 2 மீட்டரை கூட்ட வேணும். ஆக 7 சக 7 சக 2 என்பது 16 மீட்டர். ஆகவே இந்த 2 நீளங்களும் சேர்ந்து 16 மீட்டர். எனவே அதன் ஒரு பகுதி எவ்வளவு என்றுதான் கேட்கப்பட்டிருக்கின்றது. 2ஆல் பிரிக்கும் போது 20 சய 16 என்பது 4 மீட்டர். இது ரெண்டும் சேர்ந்து பாருங்கோ 4 மீட்டர். 20ல இருந்து 16 கழிக்கும் போது 4 மீட்டர். ஆகவே அது 2 மீட்டராக இருக்கும். ஆகவே இந்த இடத்தில் நாங்கள் இது 2 மீட்டர் அல்லது இந்த இடத்தில் இது 2 மீட்டர் என அவ்வாறு குறித்திருக்க வேண்டும். அடுத்ததாக தூரத்தை குறித்து காட்டுக. வேண்டுமென்றால் இதிலேயே நீங்கள் 2 மீட்டர் என்று அவ்வாறு குறித்துக் கொள்ளுங்கள். அடுத்த 4வது வினா. பிசி எல்லையில் பிகமசியில் இருந்து 8 மீட்டர் தூரத்தில் நுழைவாயில் அமைக்க வேண்டியிருப்பின் நுழைவாயிலின் அகலத்தை காண்க. நுழைவாயிலின் அகலத்தை காண்க. பிகமசியிலிருந்து 8 மீட்டர் தூரத்தில். கவனிங்கள். இந்த பிகமசியில இருந்து 8 மீட்டர் தூரத்தில் நுழைவாயில் அமைக்க வேண்டும். ஆக பியில இருந்தும் அது 8 மீட்டர் தூரத்தில் இருக்க வேண்டும். அதே போல சியில இருந்தும் 8 மீட்டர் தூரத்தில் இருக்க வேண்டும். அப்ப இந்த நுழைவாயில் இவ்வளவு இப்படி வரப்போன்றது. இந்த நீளம் 8 மீட்டர், இந்த நீளமும் 8 மீட்டர். ஆகவே 8 மீட்டர் சக 8 மீட்டர் 16 மீட்டர். ஆகவே இந்த நுழைவாயிலின் அகலம் 4 மீட்டராக இருக்கும். நுழைவாயிலின் அகலம் 4 மீட்டர். படத்தில் அவ்வாறு குறித்து போட்டு நீங்க இங்க விடையில 4 மீட்டர் என குறித்துக் கொள்ளுங்கள். 4 மீட்டர். நுழைவாயிலின் நீளம் அகலம் சமனாகும். நுழைவாயிலின் நீளம் அகலம் சமனாகும். நுழைவாயிலின் 1 மீட்டர் வர்க்கத்திற்கான செலவு ரூபாய் 1850. அதனை அமைக்க செலவாக மொத்த பணத்தை காண்க. நுழைவாயில் என்று அவன் கருதுவது அதுல நாங்கள் போற கேட்டை கருதுறாங்க. நுழைவாயில் கேட்டை கருதுறாங்கன்னு யோசிச்சு கொள்ளுங்க. அதுல பாருங்க நுழைவாயில நீளம் அகலம் இரண்டும் சமனம். நீளம் 4 மீட்டர் இப்ப கண்டிருக்கிறோம். ஆகவே இதுவும் 4 மீட்டர்.
இதன் பரப்பளவு 4 தர 4 16 மீட்டர் வர்க்கம். அப்ப 16 மீட்டர் வர்க்கத்துக்கான செலவு என்ன என்றா 16 தர 1850. 1 மீட்டர் வர்க்கத்துக்கான செலவு தான் இங்க தரப்பட்டிருக்கிறது 1850. ஆகவே 16 மீட்டர் வர்க்கத்துக்கான செலவு. அதுல 0 16 5 80 16 8 128 132 136 136 16 16 13 29. அப்ப 29,600 செலவாக இருக்கும். இப்பொழுது அடுத்த வினாவினை அவதானிப்போம். ஐந்தாவது வினா. ஒரு வீட்டு தொகுதியில் வாழும் குடும்பங்களில் 80 பேரில் 50 பேரிடம் மோட்டார் வாகனம் உள்ளது. அப்ப இதுல 80 பேரை இங்க குறித்துக் கொள்ளுங்கள். அதுல 50 பேரிடம் மோட்டார் வாகனம் இருப்பதோடு 30 பேரிடம் சைக்கிள்களும் காணப்படுகின்றன. 30 பேரிடம் சைக்கிள்களும் காணப்படுகின்றன. அந்த சைக்கிள்கள் என்றதுக்கு முன்னுக்கு நாங்கள் இப்படி போட்டுக்கொள்வோம், மோட்டார் சைக்கிள்களும் காணப்படுகின்றன. அதுல 30 பேரிடம் மோட்டார் சைக்கிள்களும் காணப்படுகின்றன. மோட்டார் சைக்கிள் உள்ள அனைவரிடமும் மோட்டார் வாகனம் உண்டு. இப்ப மோட்டார் சைக்கிள் உள்ள அனைவரிடமும் மோட்டார் வாகனம் உண்டு. இந்த வெண்வரிப்படம் இவ்வாறு அமைய வேணும். மோட்டார் சைக்கிள் என்பது உள்ளுக்கு வர வேண்டும். இதுதான் மோட்டார் சைக்கிள் உள்ள அனைவரிடமும் மோட்டார் வாகனம் உண்டு. அப்ப இது மோட்டார் வாகனம். சரி, அவ்வாறுதான் அந்த வெண்வரிப்படம் வர வேண்டும். அதாவது மோட்டார் சைக்கிள் உள்ளவர்கள் என்பது மோட்டார் வாகனம் உள்ளவர்களின் ஒரு உபதொடையாக அமையும் அல்லது தொடைப்பிரிவாக அமையும். இவ்வாறு உள்ளுக்குத்தான் அமைய வேண்டும். இப்பொழுது கேள்வியை வாசியுங்கள். 80 பேரில் 50 பேரிடம் மோட்டார் வாகனம் இருப்பதோடு, அப்ப 50 பேர் என்றது இந்த பெரிய வட்டத்தின் இந்த கோட்டில் அமைய வேண்டும். இதில் 50 பேரிடம் மோட்டார் வாகனம் இருப்பதோடு 30 பேரிடம் மோட்டார் சைக்கிள்களும் காணப்படுகின்றன. ஆகவே 30 என்பது நேரடியாகவே இந்த உள்ளுக்கு வரும். 30 பேரிடம் மோட்டார் சைக்கிள்கள் காணப்படுகின்றன. மோட்டார் சைக்கிள் உள்ள அனைவரிடமும் மோட்டார் வாகனம் உண்டு. அதுக்கு தான் இந்த வெண்வரிப்படத்தின் வடிவம் வந்திருக்கின்றது. எஞ்சியோர் வேறு வாகனம் வைத்திருப்பர். எஞ்சியோர் வேறு வாகனம் என்ற வெளியில் உள்ளார்கள். மேலுள்ள தகவல்களை வெண்ணுருவில் குறிக்க. தரப்பட்ட தகவல் அவ்வளவு குறித்திருக்கின்றோம். மிகுதியை பூரணப்படுத்திக் கொள்ளுவோம். இந்த பெரிய வட்டத்தின் 50 மோட்டார் வாகனம் வைத்திருப்போர் 50, அதில் மோட்டார் சைக்கிளும் வைத்திருப்போர் 30. ஆகவே மோட்டார் வாகனம் மட்டும் வைத்திருப்போர் 50 30 கழித்து இதில் 20. இப்பொழுது முழுவதும் 50 தான் இருக்கின்றது. மொத்தம் 80 வர வேண்டும். ஆகவே வெளியில் வேறு வாகனம் வைத்திருப்பவர்கள் 30. இப்பொழுது கூட்டி பாருங்கள். மொத்தமாக 80 பேர் வரும். 30 20 50. இந்த 30 20 50, வெளியில 30, ஆகவே 80. சரி, இப்ப வேறு வாகனங்கள் வைத்திருப்போர் எத்தனை பேர் என்றா இந்த 30 பேர். வேறு வாகனம் வைத்திருப்போர் இந்த வெளியில் உள்ள இந்த 30 பேர். அப்ப இதில் 30. மோட்டார் வாகனம் மட்டும் வைத்திருப்போரை குறிக்கும் பிரதேசத்தை நிலத்துக. மோட்டார் வாகனம் மாத்திரம் வைத்திருப்போர் குறிக்கும் பிரதேசத்தை நிலத்த சொன்னால், மோட்டார் வாகனம் மாத்திரம் வைத்திருப்போர் இந்த பிரதேசம், அதை மாத்திரம் அவ்வாறு நிலத்தை காட்டுங்கள். இந்த பிரதேசம் மாத்திரம் வரும், உள்ளுக்கு வராது. மோட்டார் வாகனம் மாத்திரம் வைத்திருப்போர் வெளியில் உள்ள பிரதேசம் மாத்திரம் நிலத்தை காட்ட வேண்டும். அடுத்ததாக வேறு வாகனங்கள் வைத்திருப்போர் எத்தனை சதவீதம் என காட்டு. வேறு வாகனங்கள் வைத்திருப்போர் 30 பேர், மொத்தம் 80 பேர். அப்ப 80 பேர்ல 30 பேரை சதவீதமாக காட்ட வேண்டும். ஆகவே 80 மேல் 30 தர 100%. இவ்வாறு எழுதினால் எங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். ஒரு பூஜ்ஜியம் ஒரு பூஜ்ஜியத்தை வெட்டுவோம். இந்த 8னையும் 10னையும் சுருக்கலாம் 2னால். ஆகவே இங்க 4 வரும், இங்கு 5 வரும். ஆகவே இது 150 கீழ் 4. இன்னும் இதை சுருக்க முடியும். 150 4ஐயும் 2னால் சுருக்கும் போது 75 கீழ் 2. இதை நாங்கள் கலப்பு பின்னமாக எழுத முடியும். 37 உடன் 2ல் 1%.
அல்லது 37.5%. எவ்வாறு எழுதினாலும் சரி. ஆக அவ்வாறு வரும் வேறு வாகனங்கள் வைத்திருப்போரின் சதவீதம். அவ்வளவுதான் அந்த வினா. இப்போ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம்.